இன்னைக்கு தரமான 5 சைக்கோ கிரைம் த்ரில்லர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படமுமே தமிழ் டப்ல இருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் நம்ம சேனல்ல 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5வது இடத்துல அஞ்சம் பதி ராட்சசன் மாதிரி இருக்கக்கூடிய படம். இந்த படம் வந்து 2020ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் யாரு கொலகாரனே சொல்லிட்டு உங்களால கண்டே பிடிக்க முடியாது. படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் போலீஸை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள கொடூரமான முறையில் வந்து கொல்றான். அதுவும் எப்படி கொல்றான்னா அவங்க 2 கண்ணையும் இதயத்தையும் உயிரோட இருக்கும்போதே நோண்டி எடுத்து கொள்றான். அவங்க பக்கத்துல ஒரு சிக்னேச்சராக ஒரு நீதி தேவதை பொம்மையை வந்து வச்சுட்டு போறான். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வர போலீஸ்க்கு ஒரு க்ளூவும் இல்லாம போலீஸும் சேர்ந்து என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இது வரைக்கும் அவன் யாருன்னு தெரியல. இந்த போலீஸ் குழு அவனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த படம் சன் நெக்ஸ்ட்லயும் ஜியோ சினிமாவிலையும் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல செக்டார் 36. இந்த படம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா குடிசில வாழ்ற அப்பாவி குழந்தைகளை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு துண்டு துண்டா வெட்டி கொன்னு அந்த உடலை சாப்பிடுற ஒரு சைக்கோ கொலகாரன். இந்த படம் உண்மை சம்பவத்தை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். 2026 நொய்டா நிதாரி கிராமத்துல இருக்கிற சின்ன பசங்க ஒவ்வொருத்தரா காணாம போறாங்க. அப்ப அந்த கேஸை விசாரிச்சு சுரேந்தர்ன்ற ஒரு சைக்கோ கொலகாரனை பத்தி தெரிய வருது. அதாவது சின்ன குழந்தைகளை வந்து கடத்தி கொண்டு போய் அவங்கள கொன்னு சாப்பிடுறது, அவங்களோட ஆர்கான்ஸை சேல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். 2026ல இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச கேஸ் தான் இது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல ஹிட் 2 தி செகண்ட் கேஸ். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துல வசிக்கும் ஒரு புத்திசாலியான போலீஸ் அதிகாரி இருக்காரு. அவங்க இருக்கிற நகரத்துல ஒரு பெண்ணை வந்து துண்டு துண்டா வெட்டப்பட்டு அந்த பெண்ணோட உடல் பாகங்கள் கிடைக்குது. இதே மாதிரி அந்த நகரத்துல தொடர்ந்து கொலைகள் நடக்குது. இந்த புத்திசாலியான போலீஸ் சவாலான கேஸை வந்து கையில எடுக்கிறாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலைகாரனை பிடிச்சாங்களா இல்லையா? இந்த படம் அமேசான் பிரைம்லயும் MX பிளேயர்லயும் இருக்கு. 2வது இடத்துல ஜான் லூத்தர். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோ அந்த ஏரியாவில் ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரைம் நடக்குது. அதனால அவர் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரு. ஒரே டைம்ல நிறைய கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில மிஸ்ஸிங் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. அதை மட்டும் தீவிரமா என்கொயரி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல எதிர்பாராத விதமா நடக்கிற ஒரு சண்டையில அவரோட காது வந்து கேட்காம போயிருது. ஒரு பக்கத்து காது சுத்தமாவே கேட்காது, இன்னொரு பக்கத்து காது ஒரு 25% மட்டும்தான் கேட்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஹாஹா OTTல அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் வந்து சூப். இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல மும்பை சிட்டில ஒரு கொலை ஒன்று நடக்குது. ஒரு திரைப்பட விமர்சகர் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டு இருக்காரு. இந்த கொலை கேஸை போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்துன்னு மேலும் 3 கொலைகள் நடக்குது. இந்த 4 கொலையும் பண்ணது ஒரு சீரியல் கில்லர். எதிர்மறையா விமர்சனம் பண்றவங்களை டார்கெட் பண்ணி கொல்றான். இந்த கொலைகள் ரொம்ப கோரியா கொடூரமா இருக்கிறதால எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் தடையவும் கிடைக்காம தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த கொலைகாரன் ரொம்ப கூலா ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த கொலையெல்லாம் எதுக்காக பண்றான்? அவன் போலீஸ் கிட்ட மாட்டினானா இல்லையா? அப்புறம் என்ன ஆச்சு? இந்த படம் ZEE5ல அவைலபிள் இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 5 படத்துல எது உங்களுடைய ஃபேவரட் படம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.